ஹாய். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை அரைச்சி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா பல்காக அரைச்சிக்கலாம். 1/4 கிலோ மிளகாய், குண்டு மிளகாய், இது போல் உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்குதோ அந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. நிறைய விதைகள் உள்ளதாக இருந்ததுன்னா காரம் அதிகமாக இருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். நல்லா இது போல் ஷைனிங்காக பளபளன்னு, அதாவது அழுக்கு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மிளகா. கலரை பார்க்குறீங்கல்ல, இதுதான் ஃப்ரெஷ்ஷான மிளகா. பழைய மிளகாயாக இருந்ததுன்னா கருப்பு கலர் கொடுத்துருக்கோம். ஒரே மிளகாயிலே அங்கங்கே கொஞ்சம் ரெட்டும் கொஞ்சம் கருப்புமா இருக்கும். அது பழைய மிளகாய். நீங்கள் அழுக்காக இருந்ததுன்னா துணியில் போட்டு துவட்டி எடுத்துக்கிறீங்க. மிளகாயை அப்படியே கொண்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு வந்துட்டோம். 1/4 கிலோ மிளகாவுக்கு 1/2 கிலோ மல்லி. சிறு மல்லி கூடுதல் சுவையை தரும். இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், ருசி அட்டகாசமாக இருக்கும். இந்த மல்லி நம்மளுக்கு பித்தத்தையும் தணிக்கக்கூடியது, நிறைய மருத்துவ பலன் உள்ளது. அதை 1/2 கிலோ எடுத்து அந்த பக்கம் வச்சிட்டோம். இப்போ 100 உலக்கை எடுத்து வச்சுக்கிறோம். வீட்டில் 50 உலக்கு நம்ம வச்சுருக்க மாட்டோம். 100 உலக்கை எடுத்து வச்சுட்டு அதில் 50 கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். நான் உங்களுக்கு இதுலேயும் எழுதியும் விடுறேன். 50 கடலைப்பருப்பு. அதை ஒரு தனியாக பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஜீரகமும் 50. இது சாம்பார்னு இல்லை, புளிக்குழம்பு, வாழைக்காய் கறி, உருளைக்கிழங்கு கறி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். 50 மிளகு, அதே அளவு தான். 50 வெந்தயம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு பெருங்காயம். இதை நல்லா இது போல் பண்ணி நல்லா நச்சுனிங்கன்னா தோசை போல் அமுத்திக்கிங்க. அப்போ நம்மளுக்கு வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அப்படி தோசை மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ மல்லியை, சட்டி பெருசு, மல்லியை கம்மியாக போட்டு நிறைய நீங்கள் வறுக்கிறம்போது உட்டு ஸ்பூனில் வறுக்கும்போது கைக்கு வெப்பம் வராது. 15% அனல் தான் வச்சுருக்கேன். வாசம் வருது. மல்லி வறுபடுறது உங்களுக்கு கண்ணில் பார்க்க முடியாது. வாசம் கமகமன்னு வரும். அப்போ எடுத்து கொட்டிடுறோம். கருக விட்டுறக்கூடாது மல்லியை. அதே போல் பச்சையாகவும் எடுத்துடக்கூடாது. அதாவது 1 நிமிஷம் ஆகும்னு வைங்களேன். 10% அனலில் வறுத்தோம்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம 1/2 கிலோ மல்லியும் வறுத்துட்டோம். அடுத்தது கடலைப்பருப்பு 20% அனல். கொஞ்சம் நல்லா பாருங்களேன், இது போல் நல்ல ஒரு கோல்டன் கலரில். இப்போ 10% அனலே தான் நம்ம வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வறுக்கணும். இப்போ மிளகு 50ஐயும் போட்டுக்கிறோம். படப்படன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த நேரத்தில் ஜீரகத்தை போட்டு ஒரு 4 பெரட்டு மட்டும், ஏன்னா ஜீரகத்தை பொரிய விடக்கூடாது. வெந்தயத்தை போட்டு சிம்மே பண்ணிட்டோம். இப்போ 10% அனல் கிடையாது, சிம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கணும். மஞ்சளை எடுக்கக்கூடாது, ருசி இருக்காது. இப்போ நல்லெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இந்த பெருங்காயத்தை இப்படி பட்டையாக போடும்போது ஈஸியாக வறுபட்டுரும். நல்லா 2 திருப்பி எடுத்துடலாம். 1/4 கிலோ மிளகாய்க்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெருங்காயம். நீங்கள் மஞ்சள் இருந்ததுன்னா இப்போ தட்டி போட்டுக்கலாம். நான் மஞ்சள் பொடியை கடைசியில் தான் சேர்ப்பேன். மஞ்சள் பொடியை நம்ம மிஷினுக்கு கொடுக்கும்போதும் போட்டு விடக்கூடாது. ஏன்னா அதோடு சேர்ந்து ஹீட்டில் மஞ்சள் கருகிரும். அதனால் மஞ்சள் பொடியாக சேர்க்கணுன்னா கடைசியில் தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த பெருங்காயத்தையும் இது போல் கட்டி பெருங்காயத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஃபேனில் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் அரைச்சிட்டு வரோமோ அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டோம். மிளகாய் காஞ்சோன்னே அதையும் சேர்த்து மிஷினில் குங்குமமாக நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் இப்படி உடப்படணும் சவுண்டு. இப்போ நம்ம அந்த பருப்போடு கலந்து நல்லா குங்குமமாக அரைச்சி வாங்கிட்டு ஒரு தாம்பாளத்தட்டில் கொட்டிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். நீங்கள் விரலி மஞ்சள் போடுறதா இருந்தால் 3 விரலி மஞ்சள் போட்டு அரைக்க கொடுத்துருப்பீங்க. நம்ம பொடியை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி கல் உப்பு அரைச்சி அதை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்க்காக தான் இந்த மஞ்சளும் உப்பும். இதோட கூட
40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தில் எங்கள் அம்மாயி வீட்டில் இருந்து எங்களுக்கு தரும்போதெல்லாம் விளக்கெண்ணெய் போட்டு பிசைஞ்சு அதை அமுத்தி கொடுப்பாங்க. 1 வருஷம் வரையிலும் வண்டு புழு வைக்காது, டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுள்ள வைக்கிறதால அது தேவையில்லை. இப்படி நல்லா அமுத்தி விட்டு பேர் எழுதி ஃப்ரிட்ஜுள்ள போட்டுருங்க. அப்பப்போ ஒவ்வொரு டப்பாவாக எடுத்துக்கலாம். வெளிநாட்டில் இருக்க உங்களோட பெண்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுறதா இருந்தால் இந்த குவான்டிட்டி வந்து இப்போ 1 கிலோ இப்போ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 1/4 கிலோ மிளகா, 1/2 கிலோ மல்லி இத்தியாதி மற்றது போட்டதெல்லாம். இதுக்கு நீங்கள் 50 விளக்கெண்ணெய் போட்டு நல்லா பெசரி அமுத்தி நீங்கள் ஃபாரின்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்து விடலாம். ஏன்னா டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் ஆகும். விளக்கெண்ணெய் நீங்களே கூட நார்மலாக பிசைஞ்சு ஃப்ரிட்ஜுள்ள வைக்கிறதுனா கூட அப்படி பிசைஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த விளக்கெண்ணெய் சேர்க்கும்போது குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு, அதோடு நம்மளோட உடல் உறுப்பு மூட்டுகள்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்குமே இந்த விளக்கெண்ணெய் உதவும். அப்போ தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் நாம் சாம்பாருக்கு, சாப்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு, சில வறுவல் வகைகளுக்கு, நிறைய புளிக்குழம்புக்கெல்லாம் நான் இந்த தூளே தான் போட்டுக்குவேன். அப்படி நீங்கள் விளக்கெண்ணையும் ஒரு 50 விளக்கெண்ணெய் இந்த குவான்டிட்டிக்கும் பிசைஞ்சும் வச்சுக்கலாம். நிறைய மெத்தடில் சாம்பார் பொடி செய்து பார்த்துருப்பீங்க. இந்த மெத்தட்லையும் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். ருசி பிடிச்சு போகும். அப்புறம் நீங்கள் பல்காகவே அரைக்க ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை நீங்கள் எழுதும்போது தான் மற்றவங்களும் அதை நம்பிக்கையோட இந்த மெத்தடை அரைச்சி பார்ப்பாங்க. கடையில் வாங்குறத தவிர்த்துக்கலாம். ஆரோக்கியமாக வீட்டில் அரைச்சிக்கலாம். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.